தமிழ் சொந்தங்களே, நான் உங்க தில்லி சங்கர் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்து தில்லியில வந்து நம்ம எத்தனை எங்கெங்க விநாயகர் உட்கார வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குற ரோட்ல போகும்போது எல்லாமே இந்த என்ட்ரன்ஸை பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் பாக்குறதுக்கு நின்று பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்படி என்ட்ரன்ஸ் பண்ணிருக்காங்க. அது 10 நாள் நம்மளுக்கு வந்து 10 நாள் பட்ஜெட் ரூபம் வந்து கற்பனா ரூபம் அதுக்காக கற்பனாருக்கு வந்து அல்லாத்தர முக்கியம் வந்து எலுமிச்சக்காய் அது வந்து வச்சிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 17ஆம் தேதி 11 நாளுக்கு உட்கார 11 நாளுக்கு உட்கார. ரோலெக்ஸ் அவன் பேரு டில்லி. ஸோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நான் உங்க தில்லி சங்கர் பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா கேரளா முத்துமாரியம்மன் கோயில் வந்து வெளியே வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம அண்ணன்கள்லாம். ஸோ பார்க்கலாம் நம்ம கேரளா தில்லியில வந்து நம்ம எத்தனை எங்கெங்க விநாயகர் உட்கார வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு விசிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிற இந்த வீடியோல. ஸோ அதே மாதிரி வீடியோ வந்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் வாட்ச் பண்ணி வீடியோ பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கோயில்ல வந்து நம்ம கேரளால எப்படி விநாயகர் வச்சிருக்காங்க எவ்வளவு சிறப்பா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயில்ல வந்து ஆர்த்தடாக்ஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துமாரியம்மன் கோயில் என்ட்ரன்ஸை பாக்குறீங்க எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க தெரியும் உங்களுக்கு. என்ட்ரன்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்குற ரோட்ல போகும்போது எல்லாமே இந்த என்ட்ரன்ஸை பார்த்துட்டு என்ட்ரன்ஸ் பாக்குறதுக்கு நின்று பார்த்துட்டு போவாங்க. ஸோ அப்படி என்ட்ரன்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம இடத்துல. ஸோ நீங்க என்ட்ரன்ஸ் பார்க்க முடியும். ஸோ தில்லியில வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து தமிழர்கள் இருக்கட்டும் தமிழர் கோயிலுக்கு வெளியே நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாம், நாமளே சொன்னா நல்லா இருக்காது. ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம் சில வார்த்தைகள். உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போது காமிக்கிறேன் என்ட்ரன்ஸை. ஸோ லைன்ல வீடியோல இருங்க, கண்டினியூ பண்ணி. தமிழ் சொந்தங்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தில்லி கேரளா பகுதியில தான் இருக்கிறோம். பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து விநாயகர் என்ட்ரன்ஸ் காமிச்சிருப்பேன். ரொம்ப சிறப்பா என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் உங்களுக்கு காமிப்பேன். பாத்தீங்கன்னா நம்ம கூட அண்ணாங்களா இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து விநாயகர் சதுர்த்தி எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நம்ம கேரளால. பெய்ப்ளோக்ல வந்து இவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் வந்து சில வார்த்தைகள் வைக்கலாம். சோனா பஸ் பேர் சொல்லுவோம் விஜய் அம்பேரு. நம்ம விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல? 9 வருஷமா 9 வருஷம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்ம பசங்க எவ்வளவு குரூப் இருக்குங்க, எவ்வளவு பசங்க சேர்ந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி நடத்திட்டு இருக்கிறோம்? பசங்க வந்து ஒரு 60-70 பசங்க 60-70 பசங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப எவ்வளவு பட்ஜெட் நம்மளுக்கு இருக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு நாள் உட்காந்துட்டு இருக்கிறோம்? நம்ம அது 10 நாள் நம்மளுக்கு வந்து 10 நாள் பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-3.5 லட்ச ரூபா போகும். பட்ஜெட் 3.5 லட்சம் ரூபாய் பட்ஜெட். என்னென்ன நம்ம பண்ணிருக்கிறோம் விசர்ஜன் அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? டிஜே விசர்ஜன் அன்னைக்குன்னு வந்து டிஜே பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் தாண்டியா பண்ணிருக்கிறோம். ஜாக்கியாவும் அப்புறம் பண்டாராவும் அவ்வளவுதான். இப்போ வந்து பெரிய பசங்க வந்து எல்லாமே 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லா பசங்களும் சின்ன பசங்க வந்து எல்லாமே 2500 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பசங்க கொஞ்சம் கம்மி ஆயிட்டாங்க. நான் இருந்தாலும் எப்படினாலும் பண்ணிடுவோம். விநாயகர் சதுர்த்தி நடத்திடுவோம். நல்லா இருக்கும். விநாயகரோட ஆசீர்வாதம். கணபதி பப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் வந்து நம்மளோட லால்பாக் ராஜா. சின்ன சின்ன விநாயகர் பார்க்க முடியும். நீங்க எவ்வளவு சிறப்பு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. உங்களுக்கு சில
சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக வெற்றி விநாயக சக்தி விநாயக பேரழகா. வீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் தோன்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகளே, இணையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கையும் நீ புது பெலாசு வா புது பெலாசு கொண்டாடு இது உற்சாக நேரம். நீ முட்டு பெலாசு வா முட்டு பெலாசு கொண்டாடு எரி கூத்தாடும் கால்.
சொந்தங்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேரளால தான் இருக்கிறோம். நம்ம கருமுறை அம்மன் கோயிலுக்கு வெளியே நம்ம சிறப்பா நம்ம விநாயகர் சதுர்த்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம அண்ணா எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தாத்தா வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறாங்க. நம்ம வணக்க தாத்தா, உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மணி. ஸோ நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு வருஷமா நம்ம இந்த திருவிழா பண்ணிட்டு இருக்கோம்? திருவிழா மாதிரி 11 வருஷம் 11 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம ஒரு 40 வீடு எடுத்து 40 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து நீங்க பாத்திரம் நிக்கிறதுக்கு வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி நார்மலா தான் நம்ம பண்ணுவோம். நம்ம மோளை கொட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது யாரு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வித்தியாசமா வந்து எனக்கு எப்பவுமே சந்தோஷமா பண்ணி அனுப்பிச்சு நல்லா இருக்குது. எல்லாம் பசங்களுக்கு சந்தோஷம், எல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். உங்க ஊருக்கே சந்தோஷம். ஊருக்கே சந்தோஷம். ஸோ இது வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி நார்மலா தான் பண்றாங்க. நம்மள வந்து மோளை கொட்டி நம்ம பண்றோம். தில்லியில வந்து நாம தான் பண்றோம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வாட்டி. எப்படி அதை பார்த்தது இல்ல. ஸோ நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா நம்ம விநாயகர் சதுர்த்தி பத்தி? எவ்வளவு பட்ஜெட் ஆகும் நம்மளுக்கு இங்க ஃபுல்லா டோட்டலா? இந்த 11 நாள் ஒரு கம்மியா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது. 2 லட்சத்துக்கு மேல. எவ்வளவு நாள் நீங்க விநாயகர் உட்கார வச்சிருக்கோம் நம்ம? 9 நாள். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் சொந்தங்களே, இப்போ வந்து நம்ம தில்லியில வந்து இப்படிதான் விநாயகர் சதுர்த்தி நடக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து என்னக்கிறாங்க, அவங்க பேர் சொல்லுங்கன்னா? மாரிமுத்து. நீங்க எவ்வளவு வருஷம் நாங்க சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க விநாயகர் சதுர்த்தி? உங்களுக்கு தெரிஞ்ச 11 வருஷமா கொண்டாடி. நீங்க 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியனால சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இப்ப நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பசங்களை சேர்ந்து சின்ன வருஷம். ஸோ இப்போ வந்து நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்க விநாயகர் சதுர்த்தி பத்தி? தில்லியில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் சொந்தங்கள் வந்து சேர்ந்து நம்ம திருவிழா பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் சேர்ந்து பண்றது ஒரு நல்லா இருக்குது. ஒரு குரூப்போட சேர்ந்து இப்படி பண்றது கேல ஆகுங்க. எல்லா பசங்களும் அந்த இடத்துல வந்துட்டு வர்றாங்க. எல்லாம் நல்லா இருக்குதெல்லாம் சேர்ந்து பண்றேங்க. ரொம்ப நன்றிண்ணா. எல்லாம் உங்க பேர் சொல்லுங்க. அப்படியே நீங்க எவ்வளவு வருஷம் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம்? 11 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 11 வருஷம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா திருவிழா நம்ம வந்து திருவிழா நோம்பி பண்றோம். அதே மாதிரி பக்கத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? எப்படி நீங்க ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? பசங்க எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டாங்க. பசங்க ஒரு 9 நாள் நோம்பி 9 நாள் நோம்பி நல்ல மோளங்கெல்லாம் போட்டு பல கொண்டாடலாம் அப்படின்ட்டு நம்ம 11 மோளை கொட்டி நம்ம ஆடுற மாதிரி இல்லையா, நோம்பி பண்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்து திருவிழா மாதிரியே தான் இருந்துச்சு. திருவிழா ஃபுல்லா விநாயகர் சதுர்த்தினா திருவிழா நம்ம கோகுலையில 11 நாள் திருவிழாங்க. 9 நாள் திருவிழா. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சிறப்பா சொன்னாங்க. நம்ம அண்ணாலாம் நம்ம தாத்தெல்லாம் சிறப்பா சொன்னாங்க. நோம்பி திருவிழா மாதிரி நடக்குதுங்க. விநாயகர் சிலை வந்து நம்மளுக்கு கருப்பு தான் எல்லா வருஷம் நம்ம வாங்கிட்டு வரோம். அது எதுனால வாங்கிட்டு வரோம் அப்படின்னு ஒரு இருக்குங்களே. இப்ப நான் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நீங்க கருங்கல் சிலை தான் இருக்குது. கருங்கல் சிலை சரிங்களா? அதனால இந்த நம்ம பிடிச்ச கலர் கருப்பு. அதனால கருப்பு சிலையை 11 வருஷமா கருப்பு கலர் தான் இருக்கும். கருப்பு சிலை தான் வச்சுட்டு இருக்கோம். கருப்பா தான் இருக்கும். 6 வருஷம் நம்மள வந்து எல்லா வருஷம் கருப்பு சிலை தான் இருக்கும். நம்ம பண்ணிட்டு இருக்கோம் திருவள்ளுவர் மாதிரி. அதே மாதிரி பசங்க குரூப் பேர் இருக்கும்ல, ஏதாவது குரூப் பேர்? ஜெயமாதா குரூப். நன்றி நன்றி. ஆடுறா
வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரியமாரியம்மன் கோயில் பக்கத்துலயே வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் விநாயகர் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா. உங்களுக்கு சினிமேட்டிக் வீடியோ பார்த்திருப்பீங்க நீங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பா. சோ அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம் இதை பத்தி. சோ தமிழ் சொந்தங்களை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாலாம் இருக்கிறாங்க. சோ நம்ம கேட்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்களா? என் பேர் ஆனந்த். ஆனந்த். சோ நம்ம விநாயகர் சதுர்த்தி வந்து எவ்வளவு வருஷமா நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த விநாயகர் சதுர்த்தி இது வந்து 5வது வருஷம். 5வது வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்ம குரூப் பேர் என்னன்னா? இது கேதார்நாத் குரூப். இது கேதார்நாத் குரூப். எவ்வளவு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பசங்க குரூப் இருக்குங்க. இது நம்ம இருப்போம் 30-35 பேர் இருப்பாங்க. 30-35 பேர் இருக்கிறோம் குரூப். சோ விநாயகர் சதுர்த்தி பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு நாள் இங்க உட்காரிச்சு நம்ம தெரியல. இங்க வந்து 7ஆம் தேதி உட்கார வச்சோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 17ஆம் தேதி. 17ஆம் தேதி 11 நாளுக்கு உட்கார 11 நாளுக்கு உட்கார வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம விநாயகர் உட்கார வச்சிருக்கிறோம். நம்மளோட பட்ஜெட் எவ்வளவு இருக்கும் நம்ம டோட்டல் விநாயகர் இங்க சதுர்த்தி? வந்து டோட்டலா போன வருஷம் ஆகுச்சு 1,80,000 ரூபா ஆகுச்சு. இந்த வருஷம் டார்கெட் 2 லட்சம் ரூபா பாக்கலாம். விநாயகரோட ஆசீர்வாதத்தோட நம்ம ரொம்ப சிறப்பு பண்ணலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டீசல் எப்படின்னா நம்ம இன்வெர்ட்டி வரும். டிஜே இருக்கட்டும், நம்ம மூலமா இருக்கட்டும், ஏதாவது டிஃபரன்ஸ் நம்ம ஏதாவது பண்றோமா? எல்லாமே டிஃபரெண்டா தான் இருக்கும். எல்லாம் டிஃபரன்ஸா தான் இருக்கும். சோ விநாயகர் சதுர்த்தி பார்க்க ரொம்ப சிறப்பா இருக்குது. சோ நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? நம்ம விநாயகர் சதுர்த்தி பண்றோம் நம்ம சேர்ந்து எல்லாமே. எல்லாம் மனசோட தான் பண்றது. எப்ப இது பண்றோமோ அப்பப்போ மனசோட தான் பண்றது. எல்லாம் நல்லா இருக்கும். இது பண்ணாவ ஒரு 11 நாள் நோம்பி போட்டாப்புல இருக்கும். நோம்பி போட்டாப்புல இருக்கும். நம்ம தெரியும் எப்படின்னா சந்தோஷமா இருக்கும். சிறப்பா நடத்துறது சிறப்பா. சோ அண்ணா பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சோ அதே மாதிரி கணபதி பாப்பா ஒரு வாட்டி சொல்லிடலாம் எல்லாமே. கணபதி பப்பா, கணபதி பப்பா. இப்ப தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நம்ம கேதார்நாத் குரூப்ல இருந்து நம்ம கூட பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. तो भाई आप कितने साल से इधर हो? आप क्या बताओ? यहाँ मैं बचपन से ही हूँ। बचपन से ही। और ये हमारा 6वां साल 5वां साल है 5वां साल गणपति का। तो सारे हमारे केदारनाथ ग्रुप के भाई है जो सब मिलके बनाते हैं, हर साल बनाते हैं और आगे भी बनाते रहेंगे। देख रहे मैं जैसे कि हम अंदर से देखो बाहर रखते हैं सब बंदे हमारे, जैसे कि अंदर से अंदर जगह मतलब पूजा जो करते हैं तो सब बंदे ये धीरे धीरे क्या है कि पहले हम गेट में बनाया करते थे, गेट में। अब उससे पहले आगे हुए, अब और आगे हुए और आने वाले साल में ये होगा पूरा पार्क कवर कर पूरा पार्क कवर कर गणपति के पूरा गणपति जी। तो देखने में पूरा अच्छा लग रहा है। जैसे कि अंदर आओ पूरा पूजा करो गणपति। ये ग्राउंड तो बना रखा है, ये इसलिए बना रखा है कि आरती वारती होती है ना, कभी कभार ऐसा होता है कि बारिश भी हो रही होती है। इस चक्कर में हमने ये बनवाया कि सारे श्रद्धालु जो आए वो अंदर आए, देखे मंदिर में पूजा वूजा करे अच्छी तरीके से। हाँ, रोड पे किसी को दिक्कत ना हो इस चक्कर में ये आइडिया आपका सही बना है कि रोड में कुछ दिक्कत ना हो, ट्रैफिक ना हो, अंदर आप पूजा करो। बिल्कुल बिल्कुल। धन्यवाद भाई। जय श्री महाकाल, जय श्री महाकाल। करना अपने चैनल का नाम बताओ। दिल्ली तमिल पसंग, दिल्ली तमिल पसंग चैनल सब्सक्राइब करना भाई जरूर। गाइस आप लोग भी भाई को जरूर ज्यादा से ज्यादा सपोर्ट करें। ये भी अपने गाना यूज लोग के ही है। और गाइस साथ ही अब आप लोग दर्शन करें यहाँ पे कमेटी के नंदी जी के साथ में बहुत ही अच्छा मेंबर है।
வந்து இங்க வந்திருக்கிறோம். நம்ம கேரளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய மாரியம்மன் கோவில் சார்பாக நம்ம விநாயகர் வச்சிருக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கருப்பனார் சிலை மாதிரியே உருவாக்கி நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ எப்படி கொண்டாந்தாங்க, எங்க இருந்து கொண்டாந்தாங்க, ஸோ நம்ம அண்ணால சொல்லுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து நம்ம அண்ணால இருக்கிறாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி. ஸோ உங்க கேட்கலாம். ஸோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கார்த்திகமா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் வந்து தில்லியிலேயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குற மாதிரி இருக்குது, கருப்பனார் சிலை மாதிரி. ஸோ நம்ம வந்து எப்படி நீங்க ஐடியா வந்துச்சு உங்களுக்கு இப்படி விநாயகர் கொண்டாடலாம் அப்படின்ட்டு? நாங்க வந்து 6 வருஷம் எல்லா வருஷம் இருக்கிறோம். எல்லா வருஷம் வந்துருக்கிறோம். இப்போ வந்து இது எங்களுக்கு 11வது வருஷம். 11 வருஷம். ஃபர்ஸ்ட் வருஷம் போய் நாங்க ஃபர்ஸ்ட் நாள் என்னைக்கு உட்காருவோமோ அன்னைக்கே ஒரு மீட்டிங் பண்ணுவோம். அன்னைக்கு அதே டைம் வந்து நாங்க வந்து எல்லா குரூப் நாங்க 11 பேர் பசங்க இருக்கிறோம். அப்பவே பேசி அடுத்த வருஷம் எந்த செல்ல வாங்கிட்டு வரலாம், அடுத்த வருஷம் எப்படி எடுத்துட்டு வரலாம், எந்த வெறி வாங்கிட்டு வரலாம்னு எல்லா பசங்க உட்காந்து விசாரிச்சு டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் எங்க பசங்க வந்து மும்பை போவாங்க. மும்பை போய் அங்க ஒரு 10-15 நாள் இருந்து அங்கிருந்து வந்து சிலையை வந்து புக் பண்ணி அங்கேயே செஞ்சு அங்கேருந்து பசங்க புக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கருப்பனார் சிலை வந்து வச்சிருக்கீங்க. கருப்பனார் சிலை எதுக்கு வச்சுக்கணும்னா நாம வந்து தமிழன் சரிங்களா. விநாயகர் வந்து சாமினா எல்லாத்துக்கும் தான். விநாயகர் எல்லாத்துக்கும் சாமினா எல்லாத்துக்கும் தான். கருப்பனார் இதுக்கு என்னதுக்கு வச்சுன்னா நம்ம குருவே தமிழ் குரு, சவுத் இந்தியன் குரு, மௌரிய குரு. சரியா, கொஞ்சம் வித்தியாசமா நம்ம தமிழ்காரங்க காட்டுறது. அதுக்காக வந்து நம்ம கருப்பனார் ஐயாவை அந்த ரூபத்துல கூட்டிட்டு வந்துருவோம். 11 பேர் தான். 11 பேரு 11 நாள் உட்கார வைப்போம். சரிங்களா. இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து 11 நாள் இன்னைக்கு. ஆமாங்க. சோ நீங்க வந்து கருப்பனார் சிலை மாதிரி வச்சிருக்கீங்க. சோ இதுக்கு வந்து என்ன படைப்பீங்க? பிரசாத் வந்து நீங்க இது என்ன படைப்பீங்க? இதுக்கு வந்து இங்க பாருங்க, ரூபம் வந்து கருப்பனார் ரூபம். அதுக்காகங்களா கருப்பனாருக்கு வந்து எல்லாத்தரும் முக்கியம் வந்து எலுமிச்சக்காய் அது அங்க வச்சிருக்கு. சரிங்களா. மீதி வந்து விநாயகருக்கு செய்யறது சாப்பாடு, அவருக்கு வச்ச பிரசாது அதுதான் நாங்க உங்கள்ட்ட ஒரு அது கேட்கணும் நான் கேள்வி. பாத்தீங்கன்னா நம்ம தில்லிலயும் வந்து விநாயகர் எல்லாம் கிடைக்குது எல்லா இடத்துலயும். சோ நீங்க வந்து எதனால மும்பை சூஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க விநாயகர் வாங்கிட்டு வந்துருக்கீங்க? அதுவும் ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, நாங்க வந்து இப்படி இல்லைக்கு இதுக்கு முன்ன வந்து லாக்டவுன் வந்துச்சு. அதுக்கு 1 வருஷம் முன்ன 2 வருஷம் முன்ன வந்து நாங்க மும்பை போக முடியல. அப்ப இங்க இருந்து வந்து நாங்க சிலை வாங்கிட்டு வந்தோம். சிலை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து நாங்க விசர்ஜன் பண்றப்போ அது வந்து சிலை வந்து தண்ணியில வந்து கரையிறது இல்ல. அது வந்து அப்படியே வருஷமா அங்கேயே இருக்குது. அது வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்குது. இந்த சிலை எப்படின்னா, இது வந்து பேப்பர் மண்ணுல 2ல செஞ்சிருக்குது. இதை வந்து நாங்க விசர்ஜன் பண்ணோடனே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல எல்லாம் டோட்டலா விநாயகர் கரைஞ்சிடும். அதே இடத்துல வந்து கலக்காது. நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான் நம்ம வந்து மும்பை சூஸ் பண்ணுறது. டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு ஆகும்? பட்ஜெட் உங்க பாருங்க, கொடுத்துட்டு அவரு செய்யறது. பட்ஜெட் வந்து நாங்க வந்து வெப்பமே நாங்க கணக்கு பார்த்தது இல்ல. என்ன பட்ஜெட் ஆகும், நாங்க எங்க மனசுல எவ்வளவு எங்களோட முடியுதோ அந்த மாதிரி நாங்க செஞ்சிடறோம். விநாயகர் ஆசீர்வாதம் அவர் கொடுக்குறாரு, நாங்க செய்யறோம். நீங்க எதோ சொல்ல விரும்புறீங்களா? நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி பண்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க 11 நாள் வந்து இங்க பாருங்க 4 கலி இருக்குது. 4 கலியே நம்ம கூட இருக்கிறாங்க. வேச வந்து டீம் நீங்க கேட்டீங்க பாருங்க. குரூப்ல வந்து எத்தனை பேர் இருக்கிறோம்? நான் சொன்ன 11 பேர். 11 பேர் நாங்க இருக்கிறோம். மீதி வந்து எங்க அக்கா, தங்கச்சி, அம்மா இங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்களை வச்சு எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்குது. இப்ப பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சிறப்பா விநாயகர் சதுர்த்தி தில்லியில நான் வந்து ஃபர்ஸ்ட் தான் பாக்குற மாதிரி இருக்குது. சோ நம்ம வந்து இந்த வீடியோ எல்லாமே பாப்பாங்க, எல்லா இடத்துலயும் பாப்பாங்க. சோ தில்லியில வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து இப்படிதான் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் சொன்னாங்க நம்மளோட மூணு குரூப்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம அண்ணால நிக்கிறாங்க. சோ இவங்க தான் வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி சிறப்பா. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட நன்னா இருக்கிறாங்க. அப்ப नाम बता दीजिए। आप कितने साल से बना रहे हो? 11 साल हुआ हमारा बना रहे हैं। आप कुछ बताना चाहते हो गणेश चतुर्थी के बारे में? बता दो, आपको जितना बताया। गणेश चतुर्थी हमारे ग्रुप के मेंबर जितने भी हैं उन लोगों ने डिसाइड करा कि चलो हर साल यार हम करते हैं, कभी गणपति बनाते हैं, कुछ जन्माष्टमी बनाते हैं, इस साल हम गणपति बनाते हैं। उन गणपति बिठाए तो ऐसे लोगों के जोड़ते गए हर साल गणपति बिठाते गए। और बम्बई से मूर्ति ऑर्डर करके वहां से मंगवाते। हाँ जी, मुंबई से आती है हमारी मूर्ति और यूनिक मूर्ति आती है हर साल। भगवान तो भगवान है, लेकिन हम सोचते हैं थोड़ा हटके करें। ठीक है जी, भगवान तो कोई घर पे भी बिठा लेता, अपने अस्पताल पे भी बिठाता है, लेकिन हमारे 11 लड़के सारे बोलते हैं करेंगे तो थोड़ा अलग करेंगे। तो ये 11 साल में जितनी बार भी हमारी मूर्ति बैठी है, सारी मूर्ति का रूप
अलग अलग रूप है। कोई भोलेनाथ के रूप में, कोई लाल बाग का राजा है, ठीक है जी। तो कोई आगे तिरुपति जी के रूप में, वापस करनार के रूप में, ऐसे करके। तो फिर ये जो आपने ये जो पहले जो बात पूछी थी आपने कि आप आगे दिल्ली में ही मिलती है मूर्ति, ये मूर्ति आप आगे मुंबई से क्यों लेके आते हो? मुंबई से लेके आने का कारण ये है, अगर हम मूर्ति को विसर्जन करते हैं, दिल्ली की मूर्ति जो होती है चौक की बनी होती है, वो पूरी तरीके से गलती नहीं है, वो वहीं पड़ी रहती है। तो उससे हमारा मन दुखता है कि 11 साल हम भगवान को बिठाते हैं, तो उसके बाद छोड़ के आने के बाद भी वो हमारे आंखों के सामने ऐसी पड़ी रहती है। तो मुंबई की मूर्ति का ये फर्क है, वो आके मिट्टी और पेपर से बनता है, छोड़ने के 2-3 घंटे बाद वो पूरे हिसाब से स्थापना हो जाती है, एक तरह से इको फ्रेंडली होती है, जो गल जाती है चल जल्दी। जाती है। ये जो हमें हमारा भी दुख कारण ना है लगे। मुंबई से लेके आने का है। हमारा कारण ये नहीं कि लोगों को दिखा रहे हैं हम मुंबई से लेके आ रहे हैं, हमारा मेन कारण यही है कि मूर्ति जल्दी स्थापना हो जाती है। சொன்னாங்க. அண்ணா என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, விநாயகரை வந்து தில்லிலயும் கிடைக்குது. தில்லியில வந்து வாங்கிட்டு வந்தா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா கரையறது இல்ல. ஸோ அது பாத்தீங்கன்னா கரையறது இல்லாதனால நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குது. ரொம்ப நாள் கரையறது இல்ல, அங்கேயும் போய்கிட்டு இருக்குது. இந்த மும்பைல எதனால வாங்கிட்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரினா ஒரு பேப்பர் மண்ணில பண்ணிருக்கிறாங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி வந்து விநாயகர் இது. ஸோ ஐடியா பாத்தீங்கன்னா நம்ம தில்லியில வந்து எல்லாமே இப்படி ஐடியா எல்லாத்துக்கும் இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சிறப்பா யோசிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே. இது வந்து எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுங்க எல்லாமே. ஸோ விநாயகர் சதுர்த்தி பண்றாங்க, கொண்டாடுறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இவங்க தான் நம்ம 11 குரூப் எல்லாம் இருக்கிறாங்க. நாங்க 11 குரூப் பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து விநாயகர் சதுர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பார்க்க முடியும். நீங்க எல்லாமே நம்ம விநாயகர் வச்சு வந்து கருப்பனார் சிலை மாதிரி பண்ணிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல எடுத்து நம்ம வந்து இது மாதிரி எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. ஸோ பாக்குறதுக்கு வந்து எப்படி சொல்லலாம், நம்ம கருப்பனார் பாக்குற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. இந்த எல்லா தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம கருப்பனார் குலதெய்வம். அதே இதுல வச்சு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாங்கெல்லாம் வந்து நம்ம விநாயகரை வந்து கருப்பனார் உருவமா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்குறது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணா. गणपति बप्पा மோரியா. मंगल मूर्ति गणपति बप्पा மோரியா. वंदे பராசக்தி. सरस्वती